வாட்ஸ்அப்போட நெட்வொர்க் நாசாவோட நெட்வொர்க்கை விட அதிகம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஏர்லைன் நெட்வொர்க்கை விட அதிகம். ஜான்கோம், பிரியன், ஹாக்டோ இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் வேலை ட்ரை பண்றாங்க, ரிஜெக்டும் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைன் பண்ணது தான் வாட்ஸ்அப். இந்தியாவில் 95% ஃபோனில் வாட்ஸ்அப் கண்டிப்பா இருக்கும். இந்தியாவில் தான் அதிக வாட்ஸ்அப் யூசர்ஸ் இருக்காங்க. வாட்ஸ்அப் 1 பில்லியன் டவுன்லோட் பண்ணும்போது ஜஸ்ட் 5 பேர் தான் ஒர்க் பண்றாங்க. ஃபேஸ்புக் 19 மில்லியன் கொடுத்து வாட்ஸ்அப்பை வாங்கும்போது 55 பேர் தான் ஒர்க் பண்ணாங்க. வாட்ஸ்அப்புக்கு 180 கண்ட்ரில 2 பில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. வாட்ஸ்அப்ல டெய்லி 1 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. 1 மில்லியன் நியூ யூசர்ஸ் டெய்லி வந்துட்டு இருக்காங்க. ஆவரேஜா ஒரு பர்சன் 23 ல இருந்து 25 தடவை வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்கறான். 1 பில்லியனுக்கும் மேல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. டெய்லி 65 பில்லியன் மேல மெசேஜ் அனுப்புறோம். டெய்லி 100 மில்லியன் வாய்ஸ் கால் அனுப்புறோம். அது மட்டும் இல்லாம 55 மில்லியன் வீடியோ கால் பண்றாங்க. வாட்ஸ்அப்ல டெய்லி 450 மில்லியன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை டெய்லி அப்லோட் பண்றாங்க. எஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். Hey guys, welcome back and வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சோதனைகள். ஒரு சில ஸ்டேட்டஸ் சைக்கோஸ் இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா இவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. காலைல லவ் ஸ்டேட்டஸ், நைட்ல பிரேக்கப் ஸ்டேட்டஸ், இதுக்கு நடுவுல சிங்கிள் ஸ்டேட்டஸ் ஒன்னு போடுவாங்க. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் காலைல ஒரு ஸ்டேட்டஸ் பண்ணணும், மதியம் ஒரு ஸ்டேட்டஸ் பண்ணணும், நைட் ஒரு ஸ்டேட்டஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லாம் கூட டைலாக் எல்லாமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வைப்ஸ்னு ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க. மார்னிங் வைப்ஸ், ஈவினிங் வைப்ஸ், நைட் வைப்ஸ். சரி, வைப்ஸ் தான் என்னன்னு போய் கேட்டா அது எங்களுக்கே தெரியாது, எல்லாரும் போட்டுருக்காங்க, நானும் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வைப்ஸுக்கு முன்னதான் மீனிங் கேட்டீங்கன்னா போய் கூகுள்ல போய் பார்த்துடலாம். வைப்ஸ் மீனிங் இன் தமிழ். அதிர்வுகள். காலையில அதிர்வுகள், சாயங்காலம் அதிர்வுகள், இரவு அதிர்வுகள். நியாயமா இது? அப்பா அம்மாக்கு பர்த்டே வந்துச்சா அவங்ககிட்ட சொல்றது கிடையாது, ஸ்டேட்டஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட சொல்றது கிடையாது, ஸ்டேட்டஸ். ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்துச்சுன்னா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 4 பாட்டு, மதர்ஸ் டே வந்தா ஒரு 4 பாட்டு, ஃபாதர்ஸ் டே வந்தா ஒரு 4 பாட்டு, சில்ட்ரன்ஸ் டே வந்தா ஒரு 4 பாட்டு, உமன்ஸ் டே வந்தா ஒரு 4 பாட்டு, மென்ஸ் டே வந்தா ஒரு 4 பாட்டு, காந்திக்கு பிறந்தநாள்னா ஒரு 4 பாட்டு. இந்த மாதிரி போட்டு தாக்கிடுவாங்க. சரி, இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா கான்டாக்ட் லிஸ்ட்ல இல்லாத MS டோனிக்கு போயிட்டு ஹாப்பி பர்த்டே தலைன்னு போடுவாங்க. நியாயமா இது? மூவி ஸ்டேட்டஸ். படம் பார்க்கிறதுக்கு டிக்கெட் கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க, உங்க ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ்ல போய் பாருங்க. ஹீரோ என்ட்ரில இருந்து ஹீரோயின் என்ட்ரில இருந்து கிளைமாக்ஸ் வரைக்குமே ஸ்டேட்டஸ்ல போட்டு வச்சிருப்பான். இப்போ நீங்க எங்கேயாச்சும் வெளில போறீங்க, ஓகே, அங்க நல்லா என்ஜாய் பண்றீங்க, ஓகே, அதுக்குன்னு காலைல ஏஞ்சி பல்லு வழக்குல இருந்து நைட்டு சோறு சாப்பிட்ற வரைக்குமே அது எது ஸ்டேட்டஸ்ல போடலாமா? நியாயமா இது? இல்ல சமுத்திரக்கனியோட வெறியன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயே இருப்பான். மோட்டிவேஷன் கைட்ஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ், இதெல்லாம் காலைல இருந்து நைட் வரைக்கும் மோட்டிவேஷன்லயே வச்சிருப்பான் நம்மள. ஆனா அவன் மோட்டிவேஷன்ல இருக்க மாட்டான். ஷோவுக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். தட்டு நிறைய சோத்தை வச்சுக்கிட்டு சிந்திட்டு சாப்பிட்றவங்களுக்கு நடுவில் மண்ணில் விழுந்த பண்ணுக்காக போராடுற உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சுயநலத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகம். இதுல இன்னொன்னு கேட்டகரி, தனி ஒருவன் கேட்டகரி. இல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அலோன் மீ ப்ளீஸ், என்ன தனியா விடுங்க, லீவ் மீ அலோன், இந்த மாதிரி GTA சீட்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எடுத்து போட்டுட்டு இருப்பான். சரி, ஏன்டா தனியா இருக்க அப்படின்னு போய் கேட்டா, என்னையே தனிமையே, நான் தனியா இருந்துட்டு போறேன்டா, நீ மூட்டு போடா அப்படின்னு சொல்றான். சரி, அவனை தனியா விட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா சாயங்காலமே கமிட்டட் ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருப்பான். அதுல #couple girls ஒரு கேப்ஷன் வேற. இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம தலையெழுத்து. இல்ல ஸ்டேட்டஸ் ஃபைட் ஒரு கேட்டகரி இருக்கு. இப்போ 2 பேர் சண்டை போட்டீங்கன்னா பிரைவேட் செட்ல போயிட்டு மாறிமா சண்டை போட்டுக்கலாம். ஸ்டேட்டஸ்ல வந்து டைப் பண்ணி வந்து சண்டை போட்டுப்பாங்க. நியாயமா இது? ஒருத்தன் ஏஞ்சு நிக்கவே வக்கு இல்லையா, ஆனா 9 ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டு வச்சிருப்பான். அதுவும் அந்த ஸ்டேட்டஸ்ல எப்படி இருக்கும்னா, நாங்க தான் மாஸ், நாங்க தான் கெத்து, மத்தவங்கலாம் வெத்து, திரும்ப வந்துட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப இந்த ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் கேட்டகரி. இப்போ எதுக்காச்சும் ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் வருதுன்னா ஸ்டேட்டஸ் அல்ல ஒத்த போட மாட்டா, 2 பேர் போட மாட்டான், ஒத்த மொத்த கான்டாக்ட் லிஸ்டும் போட்டு வச்சிருப்பாங்க லைனா. சரி, அப்படியே விட்டுலான்னு போய் பார்த்தா யாரை எல்லாம் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு வச்சிருப்பான். நியாயமா இது? ஸ்டேட்டஸ் போடும்போது கேப்ஷன்ல ஷார்ட் ஃபார்ம் கேட்டகரி ஒன்று இருக்கும். YESக்கு எஸ்ன்னு போடுறது, ஓகேக்கு வெறும் கேம் போடுறதும் பரவாயில்ல, ஓகே. பட் மைக்கு வந்துட்டு எம்னு போடுறது, மை ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு MFன்னு போடுறது, சரி இது கூட பரவாயில்லன்னு சொல்லி விட்டுறலாம். சீட்டா அனிமல் தான் இருக்குது, ஸ்பீடா ஓடுன்னு சொல்லிட்டு கேப்ஷன் போட்டுருக்கு. அதுவும் எப்படி போட்டிருக்கானா, சீட்டா ASனா அனிமல் ஸ்பீடு. நியாயமா இது? PUBG வெரியன், ஃப்ரீ ஃபயர் வெரியன் கேட்டகரி ஒன்று இருக்கு. ஒவ்வொரு சீசன் வரும்போது அவுட்ஃபிட், ஸ்கின் அதெல்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுட்டு இருப்பான். அது தவிர ஒவ்வொரு செகண்ட் டின்னருக்கும் ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுருவான். சரி, இது கூட பரவாயில்ல விட்டுறலாம். பட் ஒருத்தன் 15வது பிளேஸ்ல வந்து வந்திருக்கான், ஜஸ்ட் மிஸ்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். நியாயமா இது? இந்த உலகத்துல கிரிக்கெட் வெறியர்கள் இருக்காங்க. அதுவும் வேர்ல்ட் கப் IPL எல்லாம் வந்தா போதும் ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ்ல போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து லாஸ்ட் பால் வரைக்கும் ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ். சும்மாறா. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் புதுசா ஒரு கேட்டகரி வந்திருக்கு. இல்ல பழைய கேட்டகரி தான். டேர்னு ஒரு கேட்டகரி. ஐ அம் கோயிங் டு சூசைட்னு ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான். சரி, இது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் டேர் தான். அப்படி விட மாட்டலையே, ஃப்ரெண்டா போயிட்டானே, சரி என்னடா பேச்சுக்காச்சும் கேட்டு வைப்போம் அப்படின்னு போய் பார்த்தா டேர் ஆஃப் தி இயர். எப்படி உங்களை ஏமாத்தணும் அதே மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்ல போட்டு எல்லாருமே ஏமாத்துங்க அப்படின்னு ஒரு டேர். ஏமாத்துறது தான் தப்பு நண்பா. ஏமாத்துறதுக்கு பதிலா அவங்களை சிரிக்க வச்சு பாருங்க, உண்மையான சந்தோஷமே அங்கதான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையா? இல்ல
அவன் நம்பரை சேவ் பண்ணி வச்சு தெரியுமா, இது எனக்கு தேவை. சில பேர் அவங்க ரீல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. அதை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதா என்ன ரிப்ளை பண்றது கூட தெரியாம இருக்கும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறோம். ஒரே மாதிரி வீடியோ ஸ்டேட்டஸை 10 பேர் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் அப்படின்னு சொல்றான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? தோனி, கோலி, விஜய், அஜித், ரஜினி, கமல் இவங்கெல்லாம் பர்த்டே வந்தா போதும் ஸ்டேட்டஸ் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்க்கும் எப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமா? யூடியூப், இன்ஸ்டாகிராம், மோஜ், ஷேர் சாட் இந்த மாதிரி எல்லா இதுல இருந்து உருவி நம்ம பாக்குற மாதிரி ஸ்டேட்டஸ் எடுத்து போடுவாங்க. இதெல்லாம் யாரு கேட்டா ஃபர்ஸ்ட் என்னடா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு இவ்வளவு காண்டா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி சேனல் லிங்க் வந்துட்டு உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுங்கன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் போட்டிருப்பாங்க. மிச்சம் முக்காவாசி பேர் இந்த மாதிரி தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரி முடிவா இப்போ என்னதான் சொல்ல வர, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு ஒன்னு போடக்கூடாதுன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்பீங்க. நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுங்க, போடாம போங்க. நடத்துங்க, நடத்தாம போங்க. நைட் வைப்ஸ் போடுங்க, போடாம போங்க. கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு இந்த சேனலோட வீடியோ லிங்க் ஸ்டேட்டஸ்ல போட்டே ஆகணும். போட்டே ஆகணும். ஆனா எங்களுக்கு இந்த சேனலோட வீடியோ லிங்க் உங்க ஸ்டேட்டஸ்ல போட்டே ஆகணும். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்றீங்க. ஒன் சப்ஸ்கிரைப், ஒன் மோட்டிவேஷன். until bye from I am Saki Bhai. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் எவ்வளவு பேர் பக்கமா டைலாக் பேசினாலும் எதுவுமே பேசாம சில பல ஆக்டிங் அண்ட் முகபாவனை எல்லாம் காட்டுவாரு. அதுக்கு நான் அவரோட பெரிய ஃபேன். உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவரை பிடிக்காதுன்னு யாராலுமே சொல்ல முடியாது. சில பேருக்கு சில கேரக்டர் மட்டும் தான் பொருந்தும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரோகன் ஆட்கிப்ஷனுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மிஸ்டர் பீன். அந்த அளவுக்கு இருக்கு பர்ஃபெக்டா சூட் ஆயிருக்கும். நிறைய பேர் அவர் ஒரிஜினல் பேரை கூட மறந்து மிஸ்டர் பீன் தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்களாம். சோ சிம்பிளா சொல்லணும், இஸ் எ லெஜெண்ட்.